பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையத்திற்கான நிலம் கையகப்படுத்துவதற்கான பத்திரப்பதிவு தொடங்கியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தனராஜ். வணக்கம் தனராஜ், இது தொடர்பான முழு விவரங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார கிராமப்புறங்களை உள்ளடக்கி கிட்டத்தட்ட 19 கிராமங்களில் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு மத்திய மாநில அரசுகளின் வெளியீட்டின் கீழே இந்த பரந்தூர் பசுமை வெளி சென்னைக்கு அடுத்தபடியாக பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பானது கடந்த 2023ஆம் ஆண்டு முதலே அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில அந்த கிராமங்கள் பாதிக்கப்படக்கூடிய கிராமங்கள், விமான நிலையம் அமைப்பதால் பாதிக்கப்படக்கூடிய கிராமங்கள் கிட்டத்தட்ட 19 கிராமங்களிலுமே அந்த கிராம மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரமான விளைநிலங்கள் மற்றும் வீடுகள், குடியிருப்புகள் மற்றும் அந்த நீர்நிலைகள் உள்ளிட்டவை பாதிக்கப்படும் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையிலே தற்போது இந்த பத்திரப்பதிவு நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்புகளை தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அனுமதி வழங்கியிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த நிலையெடுப்பு பணிகள் துவங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த நிலையெடுப்பதற்கான நிர்வாக ஆணை அனுமதி கடந்த 2023ஆம் ஆண்டே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில தற்போது இந்த எடுக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு எடுக்கக்கூடிய நிலங்களுக்கான இழப்பீட்டு தொகையை நிர்ணயம் செய்து தமிழக அரசு கடந்த 25ஆம் தேதி 25/6/2025 அன்று இந்த ஆணையை பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த நிலையெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது இந்த பரந்தூர், பொடவூர், நெல்வாய், வளத்தூர் மற்றும் அக்கமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 5 கிராமங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 19 நில உரிமையாளர்கள், உள்ளூரில் இருப்பவர் ஒரு 8 பேரும், வெளியூரில் இருப்பவர்கள் 11 பேரும் என 19 பேர் தற்போது மாவட்ட ஆட்சியர் தலைமையில நடைபெற்ற பேச்சுவார்த்தையில தீர்வு கண்டு தங்களுடைய நிலத்தை வழங்குவதற்கு, விமான நிலையம் அமைப்பதற்கு நிலத்தை வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று அந்த நிலத்தினுடைய பத்திரப்பதிவானது நடைபெற்றது. கிட்டத்தட்ட 17.52 ஏக்கர் பரப்பளவுடைய நிலத்திற்கு 9.22 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட ரூபாய் வழங்கப்பட்டு தற்போது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்திற்கு இந்த பத்திரப்பதிவானது செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கின்ற எண் 2 இணைசார் பதிவாளர் அலுவலகத்தில் இந்த பத்திரப்பதிவானது நடைபெற்றது. இந்த பத்திரப்பதிவு நடைபெற்ற நிலையில நில இழப்பீடு வழங்கிய நிலம் வழங்கிய அனைவருக்குமே இந்த இன்றே அவர்களுடைய வங்கி கணக்கில் நில இழப்பீட்டுக்கான தொகை வரவழைக்கப்பட இருக்கிறது. இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.